வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீகவல் நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோம்னா, நம்ம டாக்டர் தீபா அருளாளன் அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். 2026 பிறந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து முதல் 6 மாதங்கள் வேற வேற மாதிரியான மாற்றங்களும், அடுத்த 6 மாதங்கள் வேற வேற மாதிரியான மாற்றங்களும் இருக்க போது. சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் 6 மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எல்லாருமே வருஷம் பிறந்துருச்சுன்னா என்னன்னா, என் ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும், இந்த வருஷமாவது நான் வீடு கட்ட மாட்டேனா, இந்த வருஷமாவது நல்ல வேலையில உட்கார மாட்டேனா, திருமணம் நடக்காதா, குழந்தை பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். 2026 பிறந்து ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவா சொல்லலாமா? கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. இப்ப பாருங்க, நம்ம இந்த 2026 பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி முற்பகுதி, பிற்பகுதி அப்படின்னு தாம்மா பிரிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, 1/6/2026 குரு பகவான் பயிற்சியாகிறார். ஆமா. குரு பகவான் பாருங்க, மிதுனத்துல இருந்து கடகத்துல உச்சம் பெற்று உட்கார்றார். பொதுவா கடகத்துல குரு உச்சம் அடையக்கூடிய ராசி அது. அதனால அங்க உச்சம் பெற்று வர்றார். அதுக்கும் மேல அவரோட பார்வைகள் எல்லாம் உச்ச பார்வை, அதீத பலம் அப்படின்றது பெருகும். அப்ப நம்ம பலன்களை பாருங்க 2026 முழுசும் சொல்றோம் அப்படின்னா அந்த பலன் தப்பா போயிடுமா. ஆக முற்பகுதி, பிற்பகுதி அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா மேம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள், அதுவும் 6 மாதங்கள் இருக்கும். முதல்ல வருஷம் தொடங்கினோடனே குரு பயிற்சி. குரு சொன்னாலே, குரு பார்வை இருந்தாலே கோடி புண்ணியம், கோடி நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முதல் 6 மாசம் ராசியின் முதலாவது வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாமா, கண்டிப்பா. பொதுவா நீங்க சொன்ன மாதிரி காலபுருஷனுக்கு ராசி மேஷ ராசி. மேஷ ராசியில பாருங்க, இப்ப 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சனிக்கு தாம எப்பயுமே முன்னுரிமை கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட கோட்டீஸ்வரனும் சனி பயிற்சியான திருநள்ளாறுல 5 தெரு தள்ளி பாத்தீங்கன்னா கூட்டம் நிற்கும். 5 தெரு 6 தெரு தள்ளி கூட்டம் நிற்கும். தர்பாரண்யேஸ்வர போய் பார்க்க முடியாது, சனி பகவான பார்க்க முடியாது. அவ்வளோ பயம் சனிக்கு. ஏன்னா அங்க அவருக்கு நம்ம பாத்தீங்கன்னா கமிஷன் எல்லாம் கொடுத்து அவரை கரெக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா, நீதிமான் அப்படின்றதுனால. அப்ப அதனால நம்ம சனியை வச்சே நம்ம பலன்களை சொல்லிக்கலாம். முதல்ல பாருங்க, மேஷராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனி இருக்குமா. 7 நாட்டு சனியா இருந்தாலும் எல்லா மேஷத்துக்கும் ஒரே மாதிரி பலன்களை கொடுக்குமா? கிடையாது. அந்த கேள்வியும் இருக்கு. இப்ப மேஷம் 3 நட்சத்திரம் இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் நடக்குமா, இல்ல வேற வேற மாதிரியான மாற்றங்கள் இருக்குமா? கண்டிப்பா வேற வேற மாதிரி மாற்றங்கள் இருக்கும். நட்சத்திரங்களை பொறுத்து ஒரு மாற்றம் இருக்குமா. அதுக்கும் மேல வயசை பொறுத்து மாற்றம் இருக்கு. வயதும் ஆமா, வயசை பொறுத்து. இப்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, 10+, 15+ அந்த மாதிரி இருக்காங்கன்னா, வாழ்க்கையில முதல் ரவுண்ட் 7 நாட்டு சனி வரும். அந்த குழந்தைங்களுக்கு இப்பதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரும் 7 நாட்டு சனி. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வரும்போது படிப்பினைகள், வேதனைகள், சோதனைகள், இன்னல்கள், இடையூறுகள் ஜாஸ்தி. அந்த வயசு அந்த ஒரு பாகம், 2வது பாகம், 3வது பாகம் சொல்ற மாதிரி வயசுக்கு ஏத்த மாதிரி வரும். ஓகே மேம். இப்ப ரொம்ப சின்ன குழந்தைங்க, ஒரு 10+, 15+ இருக்க குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. அந்த குழந்தைங்க இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நடக்கும்போது பிள்ளைங்க குடுக்குன்னு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா சொல்லுவாங்க, நிதானமா நட, கீழே விழுவ. அப்பா சொல்லுவாங்க, தாத்தா சொல்லுவாங்க, பாட்டி சொல்லுவாங்க, பிள்ளை கேட்காது. ஆனா சனி சொன்னா நம்ம எல்லாருமே கேட்போம். எப்படி அப்படின்னா, நடக்கும் போது நிதானமா நடக்கலன்னா அவன் புரிய வைப்பான், வாழ்க்கைக்கான பாடத்தை கொடுப்பான். ஒரு தடுக்கி விழுந்து கால் அடிபட்டு 2 நாள் இல்லைன்னா சுளுக்கு பிடிச்சி உட்கார்ந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை நிதானமா நடக்கும். இதுதான் இந்த இளம் வயசு மேஷராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய படிப்பினைகள். திருந்துவாங்க அப்படின்னு லைட்டா பெருசா கெடுத்துற மாட்டான். லைட்டா ஒரு தண்டனைகளை கொடுத்து திருத்துவான். இது எல்லாத்துலயும் நடக்கிறது, நிக்கிறது, சாப்பிடுறது, வேலை செய்யறது, அம்மாவை புரிஞ்சுக்கிறது. அம்மா தோசை சுட்டு கொடுத்தா கூட, என்னத்த தோசை சுடுற நீ போய் மாஸ்டர் செஃப்ல கலந்துக்கோன்னு எத்தனை குழந்தைங்க கிண்டலா பேசுறாங்க. இப்ப அந்த சாப்பாட்டுக்காக ஏங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை சனி கொடுக்கும். வார்த்தைகளுமே அந்த சனிதான் காரணமா மேம்? சில பிள்ளைங்க அம்மா அப்பாக்கு மரியாதை கொடுக்காம பேசுங்க, ஒரு திமிரு பேச்சு இருக்கும், எங்க என்ன பேசணும்னு தெரியாது, அந்த சொல்லுனால அவங்க பேரே கெட்டு போயிரும். இதுக்கும் சனிதான் காரணம். சனி கெட்டு போச்சுன்னா அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுமா. சனி நம்மள திருத்துவான். எப்படி அப்படின்னா, நீ என்ன தப்பு செய்யற, அந்த தப்பை நான் உனக்கு சுட்டி காமிக்கிறேன். நீ அம்மாவை ரொம்ப கிண்டலா தோசை சுட்டு கொடுக்கறதுக்கும், சாப்பாடு கொடுக்கறதுக்கும், இதெல்லாம் ஒரு சாப்பாடு அப்படின்னு தூக்கி எறிஞ்ச பிள்ளைங்களா இருப்பாங்க. ஆமா, இந்த காலகட்டத்துல சாப்பாட்டுக்காக மெஸ்ஸுக்கு போய் நின்று அது ஒரு தோசை கிடைக்காதா, அந்த 6 தோசை கிடைக்காதான்னு காத்துட்டு இருப்பாங்க. அம்மானோட வேல்யூவை புரிய வைப்பான். சரி, எந்த வயசுல இதெல்லாம் மாறும் மேம்? இப்ப சின்ன வயசு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியா சனி புரிய வைப்பாரு, கத்து கொடுப்பாரு, அந்த அனுபவம் பாடம் கொடுப்பாரு. அடுத்த பாகம் எப்படி? இது இளம் வயசு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சனி வருது அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. 2வது ரவுண்ட் சனி வருது அப்படின்னா மத்தியம வயசு, அதாவது 30+ அந்த ஏஜ் இருக்கவங்களுக்கு ஒரு 2வது ரவுண்ட் சனி வரும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சனியை விரைய சனி அப்படிம்பாங்க.
2வது ரவுண்டு சனியை பொங்கு சனி அப்படிம்பாங்க. ம். பொங்கு சனினா வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு முறை 7 நாட்டு சனினால அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க. திருப்பி 2வது ரவுண்டு வரும்போது அவங்களுக்கு படிப்பினைகள் கம்மி. ஏன்னா ஆல்ரெடி நான் உன்னை செதுக்கி சிற்பமாக்கிட்டேன். இனி நான் சிற்பமாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து போன 2 வருஷம் நீ ஒழுங்கா இருந்தா அதுக்கப்புறம் திருப்பி உனக்கு கொஞ்சம் வாழை முளைச்சிருச்சு, அந்த வாழை மட்டும் கட் பண்ணிட்டு போறேன் அப்படின்றது. சரி. அதே மாதிரி பொங்கு சனியில நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ பெருசா டெவலப் ஆகும். சூப்பர். பொங்கு சனியும் போது நம்ம ரொம்ப சின்சியரா டெடிகேட்டடா வேலை செய்யறோம் அப்படின் போது ஸ்திர சொத்துக்கள் அப்படின்றது நம்ம சேர்த்த முடியும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 3வது ரவுண்டு சனி வரும். அந்த 3வது ரவுண்டு சனினா 60+ 70+ வயசுல இருக்கவங்களுக்கு 3வது ரவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தங்கு சனி அப்படின்வாங்கம்மா. அந்த ஏஜ் இருக்கவங்க 3வது ரவுண்டு சனி வருதுன்னா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னு வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். 7 நாட்டு சனியினால எல்லாருக்கும் ஒரே விதமான பலன்கள் அப்படின்றது கிடையாதுமா. இது சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். அதுக்கப்புறம் நம்ம பிளானட்டரி பொசிஷன்ஸ் பிரகாரமே சொல்லிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 10 வீடியோஸ் வருதுன்னா அதுல ஒரு வீடியோஸ் யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க உருட்டு அப்படிம்பாங்க. ஆமா. தமிழ்ல வந்து ரொம்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா உருட்டு அப்படின்றது. ஏன் நம்ம எல்லா ஆஸ்ட்ராலஜர்ஸும் உருட்டுறதுலாம் இல்ல. எல்லா தொழிலையும் ரொம்ப சின்சியரான டெடிகேட்டடான பர்சன்ஸ் இருக்கதான் செய்றாங்க. அதனால நான் எப்பயுமே பிளானட்டரி பொசிஷன் வச்சு சொல்லிடுறேன். அப்பயும் அவங்க உருட்டுனாங்கன்னா அவங்கள விட முட்டாள் யாரோ இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? சரி, இப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் அப்படின்றது உபஜயஸ்தானம் சொல்லுவாங்கம்மா. அந்த உபஜயஸ்தானம், அந்த ஸ்தானம் வந்து ஒரு சக்சஸ்க்கான ஸ்தானம். சரி, அந்த இடம். அப்ப ராகு 11ல ராகு வந்து என்ன சொல்லுவாங்க, ராட்சஸ். அள்ளி கொடுப்பான், கொடுத்துட்டு மறந்துருவோம். சனி கிள்ளி கொடுப்பான், கொடுத்துட்டு ஞாபகம் வச்சுப்போம். இதெல்லாம் ஜோதிடத்துல வந்து விளையாட்டா வந்து நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா எல்லாம் இப்படி சொல்லி கொடுக்கறது. அப்ப ராகு 11ஆம் பாவம். நீ மேஷமா இருக்க, நீ என்ன வேலை செய்யற அப்படின்னாலும் சின்சியரா செய்யறனா பெருத்த லாபம் அப்படின்றது வரும். ஓகேங்களா? இந்த ராகு 11ஆம் பாவத்துல இருக்கும்போது டிமெரிட்ஸும் உண்டுமா. ஆனா நம்ம முற்பகுதியில டிமெரிட்ஸை பத்தி பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. காரணம் என்னன்னா குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. இந்த குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க. அப்ப ராகுனால வரக்கூடிய நல்லது மட்டும் தான் நடக்குமே தவிர கெட்டது நடக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேது 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். நம்ம குழந்தைங்களை குறிக்கக்கூடிய பாவம், நம்மளோட பூர்வீக கர்மாக்களை குறிக்கக்கூடிய பாவம். சரி, இங்க கேது வந்து உட்கார்றான் அப்படின் போது நம்மளுக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்குன்னா அதுல வம்பு வாதம் வழக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, அப்ப அந்த சொத்து பத்து ஓரியன்டா நான் இப்ப வந்து எங்க குடும்பத்து சொத்தை போய் வாங்கணும், நான் வந்து கோர்ட்ல கேஸ் போடணும், பிரச்சனை பண்ணணும் அப்படின்னா என்ன இந்த காலகட்டம் சரியான காலகட்டம் கிடையாது. நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு அந்யோன்யமின்மை அப்படின்றது ஏற்படும். இப்ப நம்ம பாட்டு வீட்டுல எல்லாம் வந்து இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது வீடோடு அதாவது கூடி கூடி உறவா இருந்தது. இப்ப எங்களுக்கு அடுத்து நீங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கேப், உங்க அப்பா அம்மாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும். இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப கேப் இருக்கு. வீட்டுல 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் 5 போன் வச்சுருக்காங்க இல்லைங்களா? இப்ப அந்த மாதிரி குழந்தைங்க ஒரே வீட்டுல இருந்தாலும் அந்யோன்யமின்மை அப்படின்றத கேத்து பகவான் ஏற்படுத்தும். பரவாயில்ல, நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு அவங்க குழந்தைங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும். பிள்ளைங்க வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப இளம் வயசு லவ் பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு பிரிவினை அப்படின்றது ஏற்படும். எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு தான் நினைக்கணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க குரு பகவானை பத்தி சொல்லணும். குரு பகவான் 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு. பொதுவா இந்த குரு தைரியஸ்தானத்துல இருக்கா ஒவ்வொரு கிரகம் எந்தெந்த கிரகம் தைரியஸ்தானத்துல இருக்காங்களோ அதை பொறுத்து பலன் வருமா. சரிம்மா, குரு இருக்கா அப்படின் போது எப்படி எனக்கு ஒரு தைரியம் வரும்னா, எனக்கு பயங்கர டேலண்ட், ஐம் வெல் நாலேஜ் பர்சன், எனக்கு தெரியல, இன்பில்ட்டா எனக்கு நிறைய நாலேஜ் உண்டு, அதனால எனக்கு தைரியம் இருக்கும், ஒரு நியாயமான தைரியம். அப்ப மேஷத்துக்கு இந்த மாதிரி வரும், இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் எனக்கு இருக்கு, அதனால என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது அப்படின்றது. என் தம்பி தங்கச்சி எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. நான் சின்ன சின்ன டூர்ஸ் போவேன், அது இறை நிலை அடையக்கூடிய ஒரு டூர்ஸா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எல்லா நெய்பர்ஸோட ஒரு குட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவேன். என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அறிவும் மேலோங்கும். இது முற்பகுதி. நீங்க கேட்டதுக்கு நான் மொத்தம் பதில் சொல்லிட்டேன். ஆமா, இப்ப நீங்க பிற்பகுதி கேட்டா நான் சொல்லுவேன். அதான் இப்ப முற்பகுதி பார்த்தா 7.5 இருந்தாலும் சனி வந்து புரிய வைப்பாரு. அந்த 30 வயசுல அனுபவத்தை கொடுத்து உன்னை நான் திருத்திட்டே செதுக்கிட்டே இதுக்கப்புறம் எல்லாம் முன்கையில் தான் அப்படிங்கிற மாதிரி போகும். பின்னாடி இந்த நோய் பாதிப்புகள் ஏற்படும். பிற்பகுதி வந்துட்டு சில கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொன்னீங்க, அது எப்படி இருக்கும் சொல்லுங்க. இல்லம்மா, இது வந்து ரொம்ப அதாவது எல்டர்லி பர்சனாலிட்டிஸ் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். நார்மலா இருக்கவங்க பெருசா யோசிக்கணும் அப்படின்றது இல்லம்மா. சனிக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கிங். ஓகே, ஸ்மார்ட் ஒர்க் எனக்கு பிடிக்காது, ஹார்ட் ஒர்க் அதுதான் எனக்கு பிடிக்கும். இதுதான் வந்து சனி அப்படின்னு சொல்லலாம். இப்ப பிற்பகுதி அதாவது 1/6/2026 இருந்து 2026 முடிய எப்படி இருக்கு அப்படின்னா, சனி பகவான் அதே விரைய சனியா தான் இருக்காரு. ஆனா குரு வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல உச்சம் பெற்று அமர்றாரு இல்லைங்களா? இவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி உங்களை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தவர் கம்முன்னு இருப்பார், எதுவுமே பண்ண மாட்டார், எந்த விதமான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் கொடுக்க மாட்டார். இது ஒரு 8+ போட்டுக்கலாம் மேஷத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் பிற்பகுதி. அதுக்கப்புறம் ராகு அதே 11ஆம் பாவமா, ஆனா குருனோட பார்வை முற்பகுதியில இருக்கு, பிற்பகுதியில கிடையாது.
அப்ப பிற்பகுதியில குருனோட பார்வை இல்லாதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த 11ஆம் பாவம்ன்றது ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்கையும் கொடுக்கக்கூடியதுமா. சூப்பர். அப்ப அது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, தப்பான ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. தப்பான ஃப்ரெண்ட்ஸ்னால நம்ம வந்து ஒரு ஆன்லைன்ல ட்ராப் ஆவறதுக்கு, ஆன்லைன் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. பண விரயம் எல்லாம் ஏற்படும். ஆமா, ஏற்படும். அதாவது காசு பணம் வசதி எல்லாம் வரும்போது கூடவே கேரக்டர் டெட்ரேஷனும் வரும். கண்டிப்பா எல்லாருக்கும் அது ஒரு கொசுறு மாதிரி உண்டு. எனக்கு எல்லாமே இருக்கு, நான் ரொம்ப வந்து பக்காவா இருக்கேன் அப்படின்றவங்க ரொம்ப கம்மி தான் நம்ம எண்ணிடலாம் இல்லைங்களா. அப்ப ஃப்ரெண்ட்ஸ்னால நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கவனம் வேணும். காரணம் என்னன்னா ராகு அவனோட சொந்த நட்சத்திரத்துல சதயத்துல டிராவல் பண்றாமா. சூப்பர். அப்ப நல்லதும் இன்டென்சிஃபைடா கொடுத்துருவான். ஆகஸ்ட் 2 வரைக்கும் அவன் சதயத்துல இருப்பான். அதுக்கப்புறம் தான் கேட்டேக்கு போறான். அப்ப அந்த ஆகஸ்ட் 2 வரைக்கும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் அப்படின்றது அர்த்தமா. அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட நமக்கு வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து டிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். கேத்து கொடுக்கக்கூடிய பலன்கள்ல எந்த விதமான மாற்றம் கிடையாதுமா. சேம். இப்ப வருஷம் ஃபுல்லுமே சேம் தான். இப்ப குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா பிற்பகுதியில 4ஆம் பாவத்துல குரு, முற்பகுதியில 3ஆம் பாவத்துல இருந்தாரு, பிற்பகுதியில 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஷத்துக்கு டிஃபால்ட்டா 4 விஷயம் சத்தியமா நடந்துருமா. அது என்ன அப்படின்னா நிறைய மேஷம் இடமாற்றம், ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வரும். தொழில் மாற்றம், ஒரு தொழிலை விட்டு இன்னொரு தொழிலுக்கு வருவாங்க. சம்பந்தமே இல்லாத தொழில் கூட செய்வாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களோட பேஷன் செட் ஆயிருமா. செட் ஆயிடும். என்னோட ப்ரொஃபஷன் என்னோட பேஷன் அப்படின்ற மாதிரி வருவாங்க. எனக்காக நான் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. சோ வருவாங்க. 3வது வந்து பாருங்க அவங்களோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்துல அதிகமாகும். இப்ப டபுள் பெட்ரூம் வாடகை வீட்டுல இருக்காங்க அப்படின்னா ட்ரிபிள் பெட்ரூம் சொந்தமா வீடு வாங்குறதுக்கான பிராப்தம் கூட வந்துடும். ஆஹா, என்னதான் 7.5 சனியாக இருந்தாலும் அந்த 6 மாசம் வந்து எல்லாமே நல்லதாவே நடக்கும். அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல பெட்டர்மெண்ட் அப்படின்றது வந்துடும். ஆக முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி எக்ஸலண்டா இருக்கு. எப்பயுமே நம்மளுக்கு பிளானட் சாதகமா இருக்காங்க அப்படின் போது எனக்கு பிளானட் சாதகமா இருக்காங்க, நான் மூலையில உட்காந்துருக்கு, எனக்கு எல்லாம் வந்துருமா? வராதுமா. வி ஹாவ் டு ஒர்க் அவுட் இல்லைங்களா. ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஆமா, பிளானட் சாதகமா இருக்கிறாங்கன்னு போது 2 மடங்கு உழ, பிளானட் சாதகமா இல்லைன்னா 20 மடங்கு உழ. நீ உழைச்ச அப்படின்னா எந்த பிளானட் உனக்கு எடுக்க போகுது? எந்த பிளானட்டும் கெடுக்காது இல்லைங்களா. கண்டிப்பா. அதாவது தெய்வத்தால் ஆயினும் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வெறுத்த கூலி தரும். அதுதான் விஷயம். சோ இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சாதிப்பாங்க அப்படின்றதுல சந்தேகம் இல்லம்மா. சூப்பர். மேசராசிக்காரர்கள் என்னதான் 7.5 சனியாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை காப்பாற்றும். எந்த இடத்துலையுமே இந்த 6 மாத காலங்கள் வந்து சனீஸ்வர பகவான் இடையூறு கொடுக்கவே மாட்டாரு. என்ன சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைன்னு சொல்ற மாதிரி எல்லா இடங்களையும் அனுபவமும் ஹார்ட் ஒர்க்கும் இருந்தா போதும். இது 2026 உங்கள் பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.